விஜய் அவர்களை இன்டைரக்டா எதிர்ப்பதற்காக திமுக பக்காவான பிளான் பண்ணி கொண்டு இருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன பிளான் பண்ணதோ அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ விஜய் அவர்களுக்கும் பிளான் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ இது எப்படி விஜய் அவர்கள் சமாளிக்க போறாங்க டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அப்படி என்ன பிளான் டீட்டெயிலாக பேசலாம். அதாவது திமுகவை ஒரு கட்சி எதுக்குதுன்னா டைரக்டா திமுக அந்த கட்சி எதுக்காது. அப்படி எதிர்த்தா அந்த கட்சி பலமாகிவிடும். அதனால டிஎம்கே என்ன பண்ணுன்னா மற்ற கட்சிகளை ஏவி விட்டு மற்ற கட்சிகளை எதிர்க்க வைக்கும். அந்த மாதிரி தான் சீமான் அவர்களை வைத்து விஜய் அவர்களை எதிர்த்து கொண்டு இருக்காங்க. இப்போ இன்னுமே கொஞ்சம் மேலே போய் ஒரு பங்கமான விஷயத்த பண்ண போறாங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த அப்போ விஜயகாந்த் அவர்களை எதிர்ப்பதற்காக நிறைய தமிழ் நடிகர்களை பயன்படுத்தி இருந்தாங்க. முக்கியமாக வடிவேலு அவர்களை பயன்படுத்தி வடிவேலு அவர்கள் பயங்கரமாக விஜயகாந்த் அவர்களை கலாய்த்தாங்க. இது அப்போ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் பண்ணும் அளவுக்கு அந்த ஒரு வடிவேலு அவர்களோட ஸ்பீச்லாம் இருந்தது. அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ டிஎம்கேயும் பண்ண போறாங்களாம். நிறைய தமிழ் சினிமா நடிகர்களை டிஎம்கே தன் பக்கம் இழுத்துக்கிட்டு விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா பேச வைக்க போகிறார்கள். அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஆல்ரெடி நடந்து கொண்டு இருக்கு. இப்போ உச்ச நடிகர்களான ரஜினி கமலையும் இந்த ஒரு விஷயத்துல சேர்க்க போறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா ரஜினி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் பிரச்சாரமும் பண்ண போறாங்களாம். இந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.